அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த ரயிலில் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கலாம், சில பேர் பிஸ்கட் சாப்பிட்டு, இல்லை குழந்தைங்க பிஸ்கட் சாப்பிட்டு அந்த பிஸ்கட் கவரை அப்படியே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போடும். சில அப்பா அம்மா ரொம்ப பொறுப்பாக அதை அவங்களே எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன் வரப்போ குப்பை கூடையில் போடுவாங்க, இல்லை அவங்களே வச்சுக்குவாங்க, வீட்டுக்கு போகிறப்போ எடுத்து போட்டுருவாங்க. இது சில பேர் தான், பெரும்பாலான பேர் அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் அதை சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒருத்தங்க அப்படியே பெருக்கிட்டே வருவாங்க. வளர்ந்தவங்க கூட இது மாதிரி தவறு செய்கிறார்கள், பொது இடத்துல துப்புறது. ஆனால் அவங்கள கேளுங்க, இதுனங்க இது ஒரு விஷயமாங்க, அப்புறம் தெருவில் துப்பாமையா வீட்டில் துப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அது தவறு, பல பேர் நடக்கிற இடம். இதிலே நாம் அந்த இடத்தை நான் உமிழ்வது என்பது தவறு அப்படின்னு நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு சரி அப்படின்னு படுறது மற்றவங்களுக்கு தவறுன்னு படலாம், மற்றவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு தவறு அப்படின்னு படலாம். இந்த இடத்துல குப்பை போடாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னால், இன்னும் இது போய் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு அது தப்புன்னு படும். நாம் குப்பை போட்டுருவோம், அந்த இடத்துல உமிழிடுவோம். சில பேர் புகை பிடித்து விட்டு அந்த மீதி எரிந்து கொண்டு இருக்கிற அந்த நெருப்பு துணுக்கோடையே கீழே போடுவாங்க. கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் தேங்காய் உடைச்சிட்டு சாமிக்கு நைவேத்தியம்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த தேங்காவை அங்கேயே உக்காந்துட்டு அதை உடைச்சி அந்த தேங்காவை தின்னுட்டு எந்திரிச்சு போவாங்க, சாமி பிரசாதம் அப்படின்னு. ஆனால் அந்த தேங்காவோட சில்லுலாம் அங்கேயே உழுந்து கிடக்கும். எவ்வளோ பேர் காலில் செருப்பு இல்லாமல் அங்கே நடை வருவாங்களே, குழந்தைங்கள்லாம் அப்படி இப்படி வருமே, காலில் குத்துமே, அதெல்லாம் தோணாது. என்னங்க இந்த இடத்துல இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால், என்ன அப்புறம் போட்டால் என்ன சாமி பிரசாதங்க அப்படிம்பாங்க. சில பேர் நம்ம ஏதோ தப்பாக சொல்லிட்ட மாதிரி முறைப்பாங்க. பல சமயங்களில் மற்றவர்கள் செய்வது தவறு என்று நமக்கு தெரியும், சொன்னால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுக்கு தலைகீழும் உண்டு. நாம் அதை சரின்னு நினைப்போம், மற்றவங்க அதை தப்பு அப்படிம்பாங்க. இதை அந்தந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் கையாள வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். உலக நாடுகள் எல்லாம் கொண்டாடிய ஒரு விஷயம், ஒருவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று பாராட்டிய ஒருவரை அவருடைய நாட்டிலே மிகவும் அவமானப்படுத்தினார்கள். அவர் செஞ்சது ரொம்ப தப்புங்க, அவர் இது மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ப முடியுதுங்களா? உலகத்தில் மற்ற நாடுலாம் அவரை பாராட்டுது, பேட்டி எடுக்குது, பத்திரிகையில் போடுது, தொலைக்காட்சியில் காட்டுது, எல்லாரும் அவங்கள கொண்டாடுறாங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, கொடுத்து வச்சவருங்க, இப்படிலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய சொந்த நாட்டில் அவர் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டார். ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? ஒரு கப்பலுங்க, 2224 பேர் போய்கொண்டிருக்கிற கப்பல். அந்த கப்பல் புறப்பட்ட மறுநாள் இரண்டாக ஒரு பனிப்பாறையின் மீது மோதி உடைந்து விடுகிறது. இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு அந்த கப்பல் அமெரிக்காவை நோக்கி செல்லுகிறது. உலக கப்பல் பயண வரலாற்றிலேயே இவ்வளவு பேர் அழிந்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ச்சிகரமான செய்தின்றது அந்த கப்பல் தான். 1912 இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டது. 1500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அப்படியே நள்ளிரவு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல், இல்லை தெரிய வர நேரத்தில் அந்த சூழல் கட்டுப்பாட்டை மீறி அவங்க கடலில் முழுகிற மாதிரி ஆயிப்போச்சு. நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். டைட்டானிக் அப்படின்னு ஒரு திரைப்படமாக கூட மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படம் இந்த அடிப்படை சம்பவத்தை வைத்துத்தான் திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். அந்த கப்பலில் தப்பித்து போவதற்காக லைஃப் போட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது தேவையான அளவுக்கு இல்லை. 2200 பேருக்கும் தேவையான அளவுக்கு இல்லை. ஒரு 700 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் இருந்திருக்குது. 700 லைஃப் போட்டு மட்டும்தான் இருந்திருக்கு. அதுதான் அவங்க செஞ்ச தவறு. ஏன்னா டைட்டானிக் கேன் நாட் சிங்க் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ராட்சச ஆணவத்தோடு புறப்பட்டு இருக்கிறார்கள். இது முழுகவே முழுகாது, அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் உள்ள மிகப்பெரிய கப்பல் இது அப்படின்னு, அதனாலேயே அதுக்கு டைட்டானிக் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ அது புறப்பட்ட 2வது நாளே இது மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த கப்பலில் ஒரு ஜப்பானியர், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒருவர் தான். அவருடைய பேர் மசபூமி ஒசோனோ அப்படின்னு பேர். அவருக்கு இது மாதிரி கப்பல் பெரிய பனிப்பாறை மேலே மோதிருச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. இரவு அவர் தூக்கத்தில் இருக்கிறார். எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. கதவை தட்டி அந்த கப்பல் ஊழியர் சொல்கிறார், உடனடியாக லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு மேல் தளத்துக்கு போங்க அப்படின்னு.
அப்போ கூட இவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு அப்படின்றது தெரியல. என்னவோ ஏதோ மோதினா மாதிரி இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற நினைப்புல தான் அவர் அமெரிக்கா நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அவர் யாருன்னா ஏதோ சாதாரணமான ஆள் இல்லை. அவரை ஜப்பான் அரசாங்கம் நவீன ரயில்வே போக்குவரத்து பற்றி கற்றுக்கொள்வதற்காக ஜப்பான் அரசாங்கமே அவர்களுடைய செலவில் அவரை ரஷ்யாவுக்கு அனுப்புது. ரஷ்யாவிலிருந்து அவர் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இங்கிலாந்து வரார். இங்கிலாந்து பிறகு புறப்பட்டு அமெரிக்கா போய் அங்கிருந்து மறுபடியும் ஜப்பான் போகிறது தான் அவருடைய பயண திட்டம். அந்த அடிப்படையில் ரஷ்யாவிலிருந்து இங்கிலாந்து இப்போ இங்கிருந்து அமெரிக்கா போகிறதுக்காகத்தான் அந்த கப்பலில் ஏறி இருக்கிறார். இப்போ மிகப்பெரிய அளவில் அந்த கப்பல் முழுக போகிறதுன்ற தகவல் எல்லாருக்கும் பரவிடுச்சு. அவசரமாக அந்த இருக்கிற படகுல தப்பிச்சு போகலாம் அப்படின்றதுக்காக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை தருகிறார்கள். அதனால் அந்த திரைப்படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவசரமாக பெண்கள்லாம் இறங்குறாங்க. அப்போ 2 சீட்டு மட்டும் காலியாக இருக்குது. இவர் பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் போகலாம் அப்படின்றதுனால பேசாமல் இருக்கிறாரு. அந்த அவசரத்தில் அந்த நெருக்கடியில் பரபரப்பில் ஒருத்தர் ஏறி குதித்து ஒருத்தர் அந்த ஒரு சீட்டை அவர் எடுத்துக்கிட்டார். இவரும் பார்த்தாரா அந்த இடத்துல வெளிச்சம் அவ்வளவா இல்லை. திடீர்னு குடும்பத்தினுடைய நினைவு, மனைவியினுடைய நினைவு, பிள்ளைகள் நினைவு எல்லாம் இவர் குதிச்சிட்டார். குதிச்சு இவரும் மிக சொற்பமான பேர் தான் தப்பித்து அமெரிக்கா சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு 1500 பேர் முழுகிட்டாங்க. ஒரு 700 பேரோ என்னவோ தான் தப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி தப்பிச்ச அதிர்ஷ்டசாலிகளில் அவரும் ஒருத்தர். நம்ம அதிர்ஷ்டசாலின்னு தானே சொல்கிறோம், உண்மைதான். அமெரிக்கா பத்திரிகைகள்லாம் அவர் பேட்டி எடுக்குது, நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவர் அப்படின்லாம் அவர்கிட்ட அந்த அனுபவத்தை கேட்கிறார்கள். ஆனால் ஜப்பான் நாட்டில் ஜப்பான் தேசத்து பேரையே நீ கெடுத்துட்டியே, மனுஷனா நீயே, இவ்வளவு பேர் கண்ணு முன்னால் முழுகி உயிருக்கு போராடுறப்போ நீ மட்டும் எப்படிடா தப்பிச்சு வந்த? கொஞ்சம் கூட மனுஷத்தனமே உனக்கு இல்லையே, மிகப்பெரிய கோழை நீ மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறியே, மனுஷனா நீன்னு அவனை திட்டி அவனை நிராகரித்து அவருடைய புகைப்படத்தை பத்திரிகையெல்லாம் போட்டு இவரால் ஜப்பானுக்கே களங்கம் அப்படின்னு சொல்லி பாட புத்தகத்திலையும் வச்சுட்டாங்க, ஜப்பான் நாட்டு பேரை கெடுத்தவர் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் முழுக்க தனிமையிலேயே யாரோடும் பேசாமல், ஏன்னா ஒரு சமுதாயமே அவரை நிராகரிச்சிருச்சு, யாரோடும் பேசாமல் மிகுந்த மன வருத்தத்தோடு இருந்து தனிமையிலே இருந்து மறைந்தார் அப்படின்னு அவர் அந்த பயணத்தின் பொழுது எழுதிய ஒரு கடிதம் அதுதான் கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்குது. அவருடைய மகள் இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க வரலாற்றில். அப்போ மற்ற நாடுகளெல்லாம் கூட அவர் அதிர்ஷ்டசாலி, கடைசி நேரத்தில் தப்பிச்சிட்டிங்கன்றப்போ ஜப்பான் தேசத்து சமுதாய மனோபாவம் மட்டும், நீ மட்டும் எப்படி பிழைத்து வந்தாய், கோழை அல்லவா நீ, இவ்வளவு பேர் கண் முன்பாக கஷ்டப்படுகிற பொழுது நிராகரிக்கிறாங்க. பல சமயத்தில் அடுத்தவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு தப்பாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு தப்புன்னு படுறது நமக்கு சரியாக இருக்கலாம். இது ரெண்டுமே ஏறக்குறைய ஒத்துப்போவது மாதிரி ஒவ்வொரு முடிவு எடுக்கிற பொழுது தான் அந்த சமுதாயத்தினுடைய செல்கதி சிறப்பாக அமைகிறது. சில தனி மனிதர்கள் சமூகத்தையே உயர்த்துகிறார்கள், சில தனி மனிதர்கள் சமூகத்துக்கே களங்கம் தருகிறார்கள் அப்படின்னு அந்த சமூகம் நினைக்கிறது. வரலாறு தான் எது சரி என்பதை தீர்மானிக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையும் அப்படி அமையலாம் அல்லது அமையாமல் போகலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டியிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.